குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பின்வாங்காமல் அதில் நம்முடைய பங்களிப்பை எவ்வாறு அளிக்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலே வாணிகிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பெருமழை காலம் துவங்கியதிலிருந்து அன்றாடம் எதிர்பார்க்கக்கூடிய செய்தி என்பது 2 செய்திகள். ஒன்று வானிலை அறிக்கை, இன்னொன்று பள்ளிகளுக்கு விடுமுறை உண்டா இல்லையா என்பது. இந்த 2 செய்திகளும் தான் பொதுவாக இன்றைய இந்த பெருமழை காலம் தொடர்பாக முதன்மையாக இடம்பெறக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன. தினமும் மாலையில் அல்லது மழை கொட்டி தீர்க்கக்கூடிய அதிகாலையில் அரசிடமிருந்து ஒரு அறிவிப்பு வரும். இன்று இந்தந்த மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை, பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்கிற ஒரு அறிவிப்பு வரும். தொடர்ச்சியாக பெரும் மழை கொட்டி தீர்த்தால் கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு தினத்திற்கு மட்டும்தான் விடுமுறை அறிவிப்பார்கள். அடுத்த நாள் மீண்டும் அடுத்த தினத்திற்கு அறிவிப்பார்கள். இப்படியாக பள்ளிகளுக்கு விடுமுறை விடுவது தொடர்பாக ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு நிச்சயமற்ற தன்மை என்பது அரசினுடைய அறிவிப்புகளில் இருக்கிறது. நமக்கு நன்றாக தெரியும், வானிலை அறிக்கையின்படி ஒரு புயல் சின்னம் உருவாகிறது என்று சொன்னால் புயல் வருகிற போதும் சரி, அது கடந்து சென்ற பிறகும் சரி, எவ்வளவு மழை பெய்யும் என்று எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருக்கிற போது குழந்தைகளை பார்த்து கொள்வது என்பது, பாதுகாப்பது என்பது ஒரு சிக்கலான பிரச்சனை. ஏனென்றால் நிறைய பெற்றோர்கள் வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதாவது பள்ளிக்கு விடுமுறை விட்டாலும் கூட அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை கிடையாது. இன்றைக்கு சென்னை போன்ற நகரங்களில் தனி குடும்பமாக வாழக்கூடியவர்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளி திடீரென விடுமுறை விடுகிற போது யாருடைய பராமரிப்பில் விட்டு செல்வது என்பது ஒரு மிகப்பெரிய சிக்கலான கேள்வியாக மாறியிருக்கிறது. இதில் ஏராளமான பெற்றோர்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இன்றைக்கு தத்தளித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவிற்கான பாடச்சுமை என்பது இன்றைக்கு குழந்தைகளுக்கு இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு செமஸ்டருக்கும் பெரிய அளவிற்கான பாடங்களை நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் இன்றைக்கு நம்முடைய பள்ளிகளில் இருக்கிறது. அதற்கான செமஸ்டர் தேர்வுகள், இடைநிலை தேர்வுகள் என்று பல்வேறு விதமான தேர்வுகள், பாடங்களை, அதை போர்ஷன்ஸ் முடிப்பது என்று சொல்வார்கள். இதெல்லாம் பெரும் அழுத்தமாக இருக்கிற சூழலில் கிட்டத்தட்ட தீபாவளிக்கு முந்தைய தினங்களிலிருந்து தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் கூட பெரும்பாலான பள்ளிகளை தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இன்னும் ஒரு 3 வாரங்களுக்கு மேல் மழைப்பொழிவு இருக்கும், மழை நீடிக்கும், இந்த பருவமழை நீடிக்கும் என்கிற சூழலில் இயற்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்று நம்மால் இப்பொழுது நிச்சயிக்க முடியாமல் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இன்னும் கூட பல நாட்கள் பள்ளிகள் மூடப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பருவமழை ஓய்ந்த பிறகு பள்ளிகளை திறப்பது என்பதுதான் பள்ளிகளை திறக்கிற போது குழந்தைகள் எத்தகைய நிலையை எதிர்கொள்வார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இப்போது கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பள்ளிகள் மூடப்பட்டிருப்பது தொடர்பாக பெற்றோர்கள் மிகவும் ஆழ்ந்த கவலைகளை தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக தங்கள் குழந்தைகளுடைய கல்வி பாதிக்கப்படும் என்கிற ஒரு விஷயத்தை பலரும் ஊடகங்களில் வெளிப்படுத்துகிறார்கள். இது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை என்று எனக்கு தோன்றுகிறது. ஏனென்று கேட்டால் இயற்கையில் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக குழந்தைகளை பள்ளிக்கு இந்த சூழ்நிலையில் அனுப்புவது என்பது ஏன் முற்றிலும் பாதுகாப்பற்றது என்று சொன்னால், முதற்கண் நிறைய பள்ளிகள் பாதுகாப்பற்ற ஒரு கட்டிடங்களுக்குள் இருக்கின்றன. சுவர்கள் இடிந்து விழக்கூடிய, மேற்கூரைகள் இடிந்து விழக்கூடிய வாய்ப்புள்ள பள்ளிகள் அநேகம். அதோடு மட்டுமல்லாமல் பல பள்ளிகளுக்குள் தண்ணீர் வெள்ளமாக உள்ளே புகுந்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது அதெல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்புவது ஒரு நீண்ட ஒரு செயல் திட்டத்தின் அடிப்படையில் தான் அது இயல்பு நிலைக்கு திரும்பும். இன்னொரு புறம் நீங்கள் குடிசை பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் அல்லது வெள்ளம் பாதித்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் பலரும் தங்களுடைய வீடுகளை இழந்து இன்றைக்கு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தான் பல இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பி அவர்கள் தங்களுடைய இருப்பிடங்களுக்கு திரும்பினால்தான் அதிலிருந்து இவர்களை அனுப்ப முடியும். இப்படி இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால் சாலையில் எப்படி குழந்தைகளை அழைத்து செல்வது? ஏனென்றால் நாம் இந்த அருகாமை பள்ளி என்கிற ஒரு திட்டங்கள் எல்லாம் நாம் ஒருபோதும் செயல்படுத்தப்படவே இல்லை. குழந்தைகளுடைய வசிப்பிடத்திற்கும் அவருடைய பள்ளிகளுக்கும் இடையே நீண்ட தொலைவு பயணம் செய்ய வேண்டிய ஒரு அவலம்தான் இன்றைக்கு இருக்கிறது. தீண்ட தொலைவில் இருந்தாலும் சரி, அருகாமையில் இருந்தாலும் சரி, நம்முடைய சாலைகளினுடைய மோசமான அமைப்புகள் காரணமாக குழந்தைகள் பள்ளிக்கு செல்வது என்பது அபாயகரமான ஒன்றாக இன்றைக்கு மாறிவிட்டது. விபத்துகள் ஏற்படுவதற்கான பெருமளவிலான சூழல் இன்றைக்கு இருக்கிறது.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை தொற்று நோய் அபாயம். இந்த மழை தண்ணீர் வடிந்தால் கூட மிக வேகமாக தொற்று நோய்கள் பரவுவதற்கான ஆபத்து இருக்கிறது. அதனுடைய முதல் இலக்காக குழந்தைகள் இருக்கிறார்கள். ஏற்கனவே குழந்தைகள் பெருமளவிற்கு இந்த மழையில் பாதிக்கப்பட்டிருப்பதை தொடர்ந்து மருத்துவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். டெங்கு போன்ற காய்ச்சல்கள் எல்லாம் வேகமாக பரவக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கல்வித்துறையும் அரசும் இதில் செய்ய வேண்டியது என்ன என்பது மிக முக்கியமான கேள்வி. அதாவது பொது சுகாதாரம் மீட்கப்படாமல் குழந்தைகள் சுகாதாரமான பாதுகாப்பான முறையில் பள்ளிக்கு செல்வதற்கான சூழல் உருவாக்கப்படாமல் அவசரமாக பாடத்திட்டங்களை முடிக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிகளை திறப்பது என்பது குழந்தைகளுக்கு ஒரு ஆபத்தான ஒன்றாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் பெற்றோர்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் குழந்தைகளுடைய படிப்பு என்பது ஏதோ அவர்கள் ஒரு மாதம் பள்ளிக்கு போகாவிட்டால் ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய படிப்பெல்லாம் சீர்குலைந்து போய்விடும் என்பது போன்ற ஒரு கற்பனைகளில் ஈடுபடுவது என்பது தவறான ஒரு விஷயம். அப்படி என்றால் இதை யதார்த்தத்தில் எப்படி எதிர்கொள்வது என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இப்பொழுது இந்த பள்ளிகளெல்லாம் மீண்டும் இயல்பாக செயல்பட தொடங்கிய பிறகு முக்கியமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த விடுமுறை தினங்களினுடைய பாடத்திட்டங்கள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக நடத்த முயற்சிப்பார்கள். அப்போது சிறப்பு வகுப்புகளை வைப்பது அல்லது வார இறுதியில் சனிக்கிழமைகள் கூட பள்ளிகள் நடத்துவது, அதிகப்படியான கிளாஸ் எடுப்பது, அதே போல் இப்போது இந்த ஒரு மாத கால விடுமுறையில் இந்த எதிர்பாராத இயற்கை பேரிடர் காரணமாக நிகழ்ந்த விடுமுறையில் நீங்கள் நடத்தாமல் விட்ட தேர்வுகளை ஒட்டுமொத்தமாக நடத்துவது, இப்படியெல்லாம் செய்வதன் வழியாக குழந்தைகள் கடுமையான ஒரு அழுத்தத்திற்கு ஆட்படுவார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இதை செய்து வந்திருக்கிறார்கள். இது ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்துகிறது. மாறாக இது போன்ற இயற்கை பேரிடர் நிகழ்கிற போது அரசிற்கு ஒரு முதன்மையான 2 பொறுப்புகள் இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஒன்று, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் மிக மோசமாக பாதிக்கப்படும் என்று வானிலை அறிக்கைகள் தெரிவிக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு வாரத்திற்கோ அல்லது ஒரு 15 நாளைக்கோ பள்ளிகளை அரசு ஒட்டுமொத்தமாக மூடிவிடுவது நல்லது. அதன் மூலமாக குழந்தைகளுக்கான மாற்று ஏற்பாடுகளை பெற்றோர்கள் செய்ய முடியும். ஒவ்வொரு நாளும் நிச்சயமற்ற தன்மையுடன் பள்ளி இருக்கிறதா இல்லையா என்கிற பதட்டத்துடன் இருப்பதற்கு பதிலாக இந்த மாற்று ஏற்பாடுகளை உருவாக்க முடியும். இது ஒரு விஷயம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் குழந்தைகளுக்கான சிறப்பு காப்பகங்களையோ அல்லது குழந்தைகளுக்கான சிறப்பு விளையாட்டு முகாம்களை கூட அரசு ஏற்பாடு செய்யலாம். ஒவ்வொரு பகுதியிலும் அதை செய்ய முடியும். குழந்தைகள் அந்த நேரத்தில் அங்கே பாதுகாப்பாக இருந்து விளையாடிவிட்டு வருவதற்கான ஒரு சூழலை கூட நாம் ஏற்படுத்த முடியும். இது ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், இது போன்ற ஒரு சூழலில் இந்த அதிகப்படியான இந்த ஒரு பாடச்சுமை என்பது, அதாவது நீங்கள் போர்ஷன்ஸ் என்று சொல்வார்களே, அந்த பாடப்பகுதிகளை குறைத்து விடலாம். அதாவது நீங்கள் எல்லாவற்றையும் அந்த வருஷ கல்வி திட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் படிக்க வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்தை நாம் ஏற்படுத்தக்கூடாது. மாறாக அந்த நிர்பந்தத்திற்கு பதிலாக நாம் செய்ய வேண்டியது எல்லாம் பாடத்திட்டங்களை குறைத்து விட வேண்டும். அதை தேர்வு பகுதியிலிருந்து எடுத்து விட வேண்டும். அதே போல் அந்த இடைக்காலத்தில் நடத்தாமல் விட்ட தேர்வுகளை நாம் திரும்பவும் நடத்த வேண்டிய அவசியமில்லை என்கிற ஒரு சூழலையும் உருவாக்க வேண்டும். இப்படியெல்லாம் செய்தால் மட்டும்தான் அது குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய நியாயமாக இருக்கும். இப்பொழுது கூட நீங்கள் பாருங்கள், அடுத்த ஆண்டு பொது தேர்தல் வர இருக்கிறது மே மாதத்தில். அதற்காக மார்ச் ஏப்ரல்லேயே இந்த தேர்வுகளை எல்லாம் நடத்தி முடிக்க முயற்சிப்பார்கள். அதன் காரணமாக இன்னும் கூடுதல் ப்ரெஷர் மாணவர்கள் மேல் கொடுக்கப்படக்கூடிய அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் பாடத்திட்டங்களை குறைப்பதும் குழந்தைகளுக்கான மாற்று ஏற்பாடுகளை செய்வதும் குழந்தைகள் ஆரோக்கியமான சூழலில் ஒரு மன அமைதியோடு படிப்பதற்கான வழிவகைகளை ஏற்படுத்துவது கல்வித்துறையினுடைய கடமை, அரசினுடைய கடமை என்பதை இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.